பெண்கள்லாம் இதை செய்யவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லப்படுற விஷயம் தர்ப்பணம். பெண்கள் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஏன் சார் அது? அப்ப திதி யார் பண்ணணும் அப்படின்னா சுடுகாட்டுக்கு இனிமே பெண்கள் வரதில்லை. காரணம் என்னன்னா தர்ப்பணம் கொடுக்கறது, ஒரு கடலுக்கு போறது, ஒரு ஆற்று படுக்கையில போய் உண்டை கட்டி வைக்கிறது, எள்ளுருண்டை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொண்ணுகளை அப்படி அனுப்ப முடியாது, பயப்படுவாங்க. இன்னுமே பொண்ணுங்க இதை பத்தி பார்த்தாலே பயப்படுறவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது சூழல் சார்ந்து, சொசைட்டி சார்ந்து, பெண்களுடைய நலம் சார்ந்து, சமூக நலம் சார்ந்து முடிவுகள் இருக்கலாம். எங்க ஊர் பக்கம் யாராச்சும் ரொம்ப வயசானவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல எல்லா பேரும் சேர்ந்து சாமி கும்பிடு ஓகேங்களா. அன்னைக்கு அவரை பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று கொண்டு போய் படையல் பண்ணுவாங்க. போறதுக்கு நம்மளுக்கு 1 வருஷம் ஆகும், அவருக்கு 1 நாள் தான் அது. அப்ப அந்த 1 வருஷம் முடியறதுக்குள்ள இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இங்க இருந்து எள்ளு தான் போகும். சரிங்களா. ஜோதிடத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. இது சடங்குகள் சார்ந்தது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்களும் நிறைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த ஜாதகங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள்லாம் இதை செய்யவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லப்படுற விஷயம் தர்ப்பணம். பெண்கள் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஏன் சார் அது? இது ஜாதகத்துக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. ஓகே. ஜோதிடத்துக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. இது சடங்குகள் சார்ந்தது. சடங்கு சைடு வரும். அவ்வளவு சடங்குகள் சார்ந்தது. தர்ப்பணம் அப்படிங்கிறதே இப்ப தர்ப்பணம்னா இப்ப எங்க ஊர் பக்கம் இப்பதான் தர்ப்பணம் கிருப்பணம்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஊர் பக்கம் யாராச்சும் ரொம்ப வயசானவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல எல்லா பேரும் சேர்ந்து சாமி கும்பிடு ஓகேங்களா. அன்னைக்கு அவரை பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று கொண்டு போய் படையல் பண்ணுவாங்க. அவர் ஏதாச்சும் சிகரெட் குடிக்கிறாருன்னா சிகரெட் பாக்கெட்டு, சரக்கு அடிக்கிறாருன்னா 2 குவார்டர் பாட்டில் அப்படின்னு வச்சு குடிச்சிட்டு இவங்களே குடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா. இது என்னன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நம்மளுக்காக அவர் வாழ்க்கையை இழந்திருக்கிறாரு. நான் இப்போ போன வீடியோல சொன்னது போல நான் பிறந்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமா நான் பிறருக்காக வாழ ஆரம்பிச்சேன். நீங்களும் தான் நானும் தான். புருஷனை சரி பண்றதுக்காக, புருஷனை சந்தோஷப்படுறதுக்காக பொண்டாட்டி குடும்பத்தை சந்தோஷப்படுறதுக்காக ஆண். அப்போ ஒருத்தரை சமரசப்படுத்திட்டு சந்தோஷப்படுறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டே வரும். இதுல எது ஹாப்பின்னு தெரியல இல்லைங்களா. சம்பாதிக்கிறது தான் ஹாப்பியா, காசு சம்பாதிக்கிறது தான் ஹாப்பியா, காசு தான் ஹாப்பியா, நல்லா இதுதான் ஹாப்பி. இது ஹாப்பிக்கு லிமிட்டேஷனே கிடையாது. அது இவ்வளவுதான் ஹாப்பியா அப்படின்றதும் கிடையாது. அப்ப இது என்னன்னே காரணம் தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கும். அப்ப எதுனே தெரியாம எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்காக அப்போ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம். யாருமே ஆண்களோ பெண்கள் எப்படின்னு தெரியல. ஆண்கள் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து அவங்களுக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஆசைக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா பிள்ளைக்கு வாங்கிட்டு போவாங்க. சரிங்களா. அது பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. பசி அதாவது வேற ஊருக்கு போறோம், வேலை விஷயமா போறோம்னு சாப்பிட்றது வேற. ஒரு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஹோட்டல்ல நல்ல ஒரு ஃபுட் இருக்குதுன்னா போனோடனே பிள்ளைகளுக்கு ஒரு ஹோட்டலில் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எனக்காகவே ஒருத்தன் வாழ்ந்துக்கிறான் அப்படின்றவனுக்கு ஒரு மரியாதை செலுத்தணுமா இல்லையா? அந்த மரியாதையை தான் நம்ம ஆளுங்க முன்னாள்கள் இந்த சாமி கும்பிடு அப்படின்ற பேர்ல இந்த படையல்ன்ற பேர்ல பண்ணாங்க. இதை ஒரு சாரார் இதை ஒரு முறைப்படுத்தி இது செய்யாட்டினா அவர் இங்க இருந்து போவாரு. யாரு செத்தவர் ஆத்மா போவாரு. அவரு போறதுக்கு நம்மளுக்கு 1 வருஷம் ஆகும், அவருக்கு 1 நாள் தான் அது. அப்ப அந்த 1 வருஷம் முடியறதுக்குள்ள அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இங்க இருந்து எள்ளு தான் போகும். சரிங்களா. இல்லைன்னா அவருக்கு பசிக்குன்றப்ப பசி யாருக்கு வரும்னா வயிறு இருந்தா தானே வரும். செத்தவனுக்கு எங்க வயிறு இருக்கு இல்லைங்களா. எள்ளு எதுக்கு, எந்த பொருளை எதுக்கு சாப்பிட்றோம்னா உள்ள போய் அது சக்தியா மாறி அது ஏதோ ஒரு உடம்புக்கு போறதுதான். நம்மளுக்கு வயிறும் இல்லை, குடலும் இல்லை, சக்திக்கு ஒண்ணும் இல்லை, ரத்தமும் இல்லைன்றப்ப ஆன்மாவுக்கு எதுக்கு, ஆர்விக்கு எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லை, ஒண்ணும் இல்லை. இது நம்மளை நாமே திருப்திப்படுத்திக்கிறதுக்காக. அது இது என்னன்னா ஒரு சாராருடைய நம்பிக்கை. நான் எங்க தாத்தாவுக்கு எப்படி கும்பிட்டேன், எங்க தாத்தாவுடைய அப்பனுக்கு எப்படி கும்பிட்டேன் அப்படின்னா நானா போய் கையெடுத்து கும்பிடுவேன், ஒரு விளக்கு வைப்பேன். இல்லைன்னா எங்க வீட்டில் இருக்கவங்க விளக்கு வச்சு எனக்கு துண்ணூறு பூசி விடுவாங்க. அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல சாப்பாடு போடுவாங்க. முடிஞ்சா என்ன செய்வாங்கன்னா வயசானவங்களுக்கு யாருக்காச்சும் சாட்டை வேட்டி கை காசுல பொறுத்தவரைக்கும் செய்வாங்க. இந்த தர்ப்பணம் கொடுக்கறது, ஒரு கடலுக்கு போறது, ஒரு ஆற்று படுக்கையில போய் உண்டை கட்டி வைக்கிறது, எள்ளுருண்டை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற ஒரு மதங்களினுடைய, வேற ஒரு ஜாதிகளினுடைய, வேற ஒரு பிரிவுகளினுடைய இது உங்கள்கிட்ட சுமத்திட்டாங்க. நீங்களா தூக்கிட்டு ஏன் சுமக்குறீங்க? அது அவங்க குடும்பத்துக்கு அவங்க செய்யட்டும். உங்க குடும்பத்துக்கு உங்க தாத்தா அவங்க பாட்டி இருக்காங்க, அவங்க காலி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க நினைவா அவங்க பிறந்த காலியான அன்னைக்கு ஒரு தேதியை இங்கிலீஷ் தேதி வச்சுக்கலாமே, ஏன் தமிழ் தேதி தான் வைக்கணுமா என்ன? அப்படிலாம் இல்லை. திதி என்பது தேதியை தான், டேட் அப்படிங்கறத தான் திதின்னு வச்சாங்க. அது இங்கிலீஷ் கொண்டு வந்துட்டோம் நம்ம. இப்ப பிறந்த நாளே இங்கிலீஷ்ல கொண்டாடுறீங்க.
இல்லைங்களா? எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல கொண்டாட்டு அது சாகிறத மட்டும் தான் திதியில கொண்டாடணுமானா அது ஒரு சிஸ்டம் தான். ஓகேங்களா? அது ஒரு திதிங்கிறது டேட் அப்படிங்கிற DATE சரிங்களா? திதி ஓகேங்களா? திதின்ற டேட்டுங்கிறது தான் திதி. ஓகேங்களா? திதிங்கிறது தினகதி. ஓகேங்களா? தினகதி சந்திரனுடைய தினகதி தான் திதி. அதைத்தான் தேதின்னு சொல்றோம். தேதியை தான் இங்கிலீஷ்ல டேட்டின்னு எழுதுனா DATE டேட்டி. ஓகேங்களா? எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இங்கிலீஷ் திதி அது, தமிழ் திதின்ற மாதிரி அவ்வளவுதான். ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க தவறுனாங்கன்னா அதை பண்ணலாம். இந்த சிஸ்டத்தை சடங்குகளாக வச்சிருந்தாங்க. சடங்குகளா வைக்கும்போது பொதுவாக பெண்களுக்கு இந்த சடங்குகளை நடத்துவதற்கான உடல் சார்ந்த விஷயங்களோ அல்லது அந்த சமூகம் சார்ந்த விஷயங்களோ இடம் கொடுக்கல. இப்ப இடம் கொடுத்துருக்க நீங்களே போய் செய்ய வேண்டியதானே இல்லைங்களா? எல்லா கோயிலுக்கும் போறேன்னு சொல்லி போராடுறீங்க. திதி நான் பண்ணுவேன்னு போராடுங்க, தர்ப்பணம் நான் பண்ணுவேன்னு போராடுங்க. ஓகேங்களா? அதனால இது வந்து சமூகம் சார்ந்த விஷயமே தவிர இதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்புகள் கிடையாது. அப்ப திதி யார் பண்ணணும் அப்படின்னா சுடுகாட்டுக்குமே பெண்கள் வரதில்லை. காரணம் என்னன்னா அவங்களுடைய உடல் நலம் அல்லது இந்த மாதவிடாய் சுழற்சி இது மாதிரி விஷயங்கள் அவங்க இன்னுமே கொஞ்சம் லாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப சமூகமே கூப்பிட்டா கூட அவங்க வரதில்லை. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க இல்லைங்களா? என்னதான் சுடுகாட்டுக்கு போகணும்னு சொல்லி தெளிவா பேசினாலும் கொஞ்சம் பயம் இருக்கு. அங்க போயிட்டு வந்தா ஏன்னா பெண்களை வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஒரு என்ன சொல்றது, பெண்களை வந்து எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. அவங்களா பெண்களுக்கு இரும்புல ஒரு மோதிரம் ஒரு ரிங்கு போட்டு விட்டுருவாங்க. காலில் இப்போ எல்லா பிள்ளைகளும் கருப்பு கலர்ல கயிறு கட்டி அலையுதுங்க. வயசுக்கு வந்தாலே அது ஏதோ பேய் பிடிச்சிக்கும், பிசாசு பிடிச்சிக்கும். இந்த ஊர்ல இந்த ஏதோ நான்வெஜ் கொண்டு போனா ஆணி அடுப்பு கறி அப்புறமா வந்து ஒரு மிளகா கொண்டு போவாங்க. எதுக்குன்னா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பெண்களையும் அது மாதிரி பாதுகாக்கிறாங்க. அது ஏதோ ஒரு உயிரோட்டமான ஒரு பொருள், அது நம்மளுடைய சொத்துன்னு பாக்குறாங்க சமூகம். பெண்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறாங்க. அதனால பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள் தேவையில்லாம எங்கேயுமே, ஏன்னா இந்த சமூகம் ஏதோ டேமேஜ் பண்ணி விட்டுரும், இந்த பேய் பிடிச்சிரும், மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், பெண்கள் பயந்தவங்க சுவாபமா அப்படின்ற மாதிரி சொசைட்டி இருந்திருக்கலாம். ஓகே, காட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சாங்களே பிள்ளைகளை, இதுக்கு மட்டும் அனுப்பல அப்படின்னா இது மேல அவங்களுக்கு சமூகத்துக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இது தப்பான இடம், இந்த இடத்துல நம்ம பிள்ளைகளை அனுப்பக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆம்பளை எங்க போனாலும் ஏதாச்சும் படுத்து தூங்கிட்டு சரக்கு போட்டு வந்துருவாங்கன்னு தெரியும். அதனால அவங்களை அனுப்பிச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல நாங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் சரி இப்பயும் சரி ஏதாச்சும் ஒரு எரிக்கிறோம் அப்படின்னா கொண்டு போய் எரிச்சிட்டு பக்கத்துல படுத்து கிடப்போம் நைட்ல. ஓகேங்களா? காலைல வருவோம். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா பொண்ணுங்களை அப்படி அனுப்ப முடியாது, பயப்படுவாங்க. இன்னுமே வந்து பொண்ணுங்க வந்து இதை பத்தி பார்த்தாலே பயப்படுறவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது சூழல் சார்ந்து, சொசைட்டி சார்ந்து, பெண்களுடைய நலம் சார்ந்து, சமூக நலம் சார்ந்து முடிவுகள் இருக்கலாம். உங்களுக்கு தைரியம் இருந்தா, பெண்களுக்கு தைரியம் இருந்தா வாங்கலாம், யாருக்கு இல்லை தடுத்தா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ரெண்டுமே இருக்குங்க. இப்போ என்னன்னா ஒரு பெண்ணியம் அப்படிங்கிறது ஏன் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சொசைட்டி மேல பயம். அப்பா அம்மாவுக்கு இருக்கு இல்லைங்களா? பையனை ஒண்ணுமே செய்ய முடியாது, பொண்ணை என்ன வேணாலும் செஞ்சிடலாம் இல்லைங்களா? அதனால வந்து பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக செய்யப்பட்ட விஷயங்கள். பெண் அடிமைத்தனம் ஒருத்தரால் பார்க்கப்படுகிறது, பெண்ணை பாதுகாக்கக்கூடிய தன்மையாக அப்பாவால் பார்க்கப்படுகிறது. அவ்வளவுதானே தவிர அது சம்பந்தமாக இந்த சடங்குகள்ல சில முடிவுகள் அவங்க எடுத்துருக்கலாம். இப்போ வரைக்கும் எந்த இப்போ என்னென்னமோ சமூக வளர்ந்துச்சு அதுன்னு சொல்றீங்க, இன்னும் சுடுகாட்டுக்கு ஏன் பெண்கள் முச்சந்திலே நின்றுறீங்க? இப்போ வரைக்கும் அப்படிதான் நடக்குது. ஏன் அதை மாத்தல? அவனா மாற்ற முடியாது. காரணம் என்னன்னா அது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையுடைய ஒரு கட்டமைப்பு நம்பிக்கை. அப்ப எல்லாத்தையும் நம்புறவங்க பாதி மட்டும் நம்பாம இருக்கிறது தப்பு இல்லையா? முழுசா நம்பிடுறது. ஒண்ணு மொத்தத்துக்கு நம்பாத, இல்லைன்னா முழுசா நம்புன்றதான். அப்ப அது நீங்க போகாதனால எதுவுமே நடக்க போறது இல்லைங்க. போய் அங்க சாங்கியம்ங்கிறது வந்து ஆண்கள் வழியா தான் வருது அப்படின்றதுனால செய்யறாங்களே தவிர அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. ரொம்ப குழப்பினா மனசு நிம்மதி இருக்காது, நம்மளை ஏதோ அடிமைப்படுத்திட்டாங்க மாதிரி ஃபீல் இருக்கும். நம்பிக்கை இருந்தா செஞ்சிருங்க. தர்ப்பணம்ங்கிறது அவங்களுடைய ஜாதிய அமைப்பே கிடையாது, இது வந்து வேற ஜாதியோட அமைப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்லயே தாத்தாவை நினைச்சு கும்பிடுங்க, பாட்டியை நினைச்சு கும்பிடுங்க. அவங்க போய் அங்க போய் எள்ளெல்லாம் கொடுத்து அவங்களை டெவலப் பண்ணா அனுப்ப தேவையில்லை. ஓகேங்களா? எல்லாம் இயற்கை பார்த்துக்கும் சரிங்களா? ஏன்னா இது எத்தனையோ தலைமுறை. அப்ப நீங்க இந்த தலைமுறையை நீங்க நிறுத்துவீங்க, அதுக்கு முன்னால தலைமுறை செத்து போனவங்க என்ன செய்வீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டிக்குங்க. இந்த தர்ப்பணம் இது மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில சாதிகளுடைய கட்டுப்பாடுகள். அதுல போய் நீங்க ஏன் மாட்டிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சேட்டு ஒருத்தர் பூஜை பண்ற, அதனாலதான் கோடீஸ்வரன் ஆவார்னு ஒருத்தன் யூடியூப்ல போட்டிருக்கான். இருக்கிறவங்க பூரா சேட்டு செய்யற பூஜை எல்லாம் கண்ணாடி நைட்லாம் சைட்ல நின்று பார்த்து அதே மாதிரி செய்யறான், கோடீஸ்வரன் ஆகும். இது மாதிரி நம்ம வேற ஜாதிக்காரங்களுடைய, வேற மதத்துக்காரங்களோட, வேற பிரிவுகளுடைய இதெல்லாம் காப்பி பண்றோம். ஏன்னா அவங்க நல்லா இருக்காங்க, உயர்ந்த குலம்னு பேசப்படுறோம், நம்மளும் அது மாதிரி வந்துடலான்னு ஒரு ஆசையில பண்றோம். அப்படிலாம் பண்ண தேவையில்லை. நம்மளே உயர்ந்த குலம் தான், எல்லாருமே உயர்ந்த குலம் தான். அவங்களுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து இந்த பெண்கள் ஆண்கள்ன்ற குறைபாடுகள் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஷேர் பண்ணி தான் வாழ்றோம் லைஃபை. நீங்க போயிட்டோ நாங்கள் வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்றதான் பெண்கள் இல்லைங்களா? அது மாதிரி இருந்துட்டு பெட்ரு. ஆனா இது வந்து அடிமைத்தனமா இருந்தா கண்டிப்பா உடைக்கலாம்.
இது ஒருவேளை அடிமைத்தனமா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களும் போய் தர்ப்பணம் பண்ணுங்க. இல்ல ஒரு நம்பிக்கை அப்படின்னா இதை பற்றி பேசவே தேவையில்லை, அது பாட்டுக்கு இருக்கட்டும், தர்ப்பணமே தேவையில்லை, வயசானவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வீட்டில் வேலையை பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? இந்த சடங்குகள் மற்றும் சமூக கட்டமைப்புகள் தொடர்பான பல கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்ததுக்காக ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.